ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுத்த விலாக் தான் ஒரே வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா முழுசாக பாருங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அன்னைக்கு காலைல பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. தயிர் சாதம், முருங்கைக்கீரை, சுண்டல், பச்சை பயிறு முளைக்கட்டினது, மாதுளை மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டு பார்த்தேன், மனசே கேட்கலை. 76,400. இது சரிப்பட்டு வர்ற விஷயம் கிடையாது. காண்டாயிட்டு இறங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே பச்சை பயிறு முளைக்கட்டினது, மாதுளை, ஒரு கேரட் துருவி சேர்த்து சாப்பிட்டாச்சு. டெய்லி வெயிட் செக் பண்ணக்கூடாது. செக் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிச்சம். ஆனாலும் ஆர்வம் தாங்காமல் வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட் செக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சா நல்லாயிருக்கும் மனசு. வெயிட் குறையிலைன்னா காண்டாயிரும். திங்கக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வேறு. அதனால வீடெல்லாம் மாப் போட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அடுப்பு மேடையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு நீட்டாக வச்சுட்டு எம்ப்ராய்டிங் கிளாஸ் போகலான்னு கிளம்பியாச்சு. கிச்சன் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு, நீட்டாகவே. ஆனால் இது மாதிரியே வச்சுக்க முடியல. அவசர அவசரமாக சமைக்கிறது, அவசர அவசரமாக கழுவுறது, இந்த வேலையவே போயிட்டுருக்கு. அதுவும் இப்போல்லாம் 11 மணிக்கே வேலை முடிகிறதெல்லாம் சாதாரணப்பட்ட வேலை இல்லை. கிளாஸ் போகிறதுனால மட்டும்தான் நேரமே வேலையை முடிச்சிட்றேன். இல்லைன்னா ஈவினிங் வரைக்குமே ஒவ்வொரு வேலையாக தொட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி தொட்டு தொடரும் கிச்சன் வேலைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். 12:20 11:20 தெரியல. அந்நேரத்துக்கு கிளம்பிட்டு 2:40 ஆயிடுச்சு. கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது வந்ததுக்கப்புறம் சுண்டல் தாளிக்கலை, அப்படியே வெறுமனே தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டேன். முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாச்சு. நல்லா மந்துன்னு இருந்தது, மந்தாரமாக. மணி வேறு நேரம் ஆயிடுச்சு, 2:30 ஆயிடுச்சு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வாக்கிங் போனால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி போக முடியல. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அழகாக பூத்துருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மொட்டும் இருந்தது. இந்த செடி செத்து போயிடுமோ என்னமோன்னு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது. ஆனால் இப்போ அது சூப்பராக தழைஞ்சி அழகழகாக பூ பூக்குது. மனசுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உருளியில் பூ போட்டு வச்சா அழுகி போயிடுது. ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அழுகி போயிடுது. அதனால் வாழை இலை பறிச்சுட்டு உருளி கலவாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே பூ வச்சு அழகாக இருந்தது. இது ஒரு 4 நாள் வரைக்கும் வாடாமல் இருந்தது. ஈவினிங் டைம் விளக்குக்கெல்லாம் பூ வச்சுட்டு செம்பருத்தி பூவையும் பறித்து இன்றைக்கி இந்த 5 சாமிகளில் பிள்ளையாருக்கு வச்சாச்சு. வச்சுட்டு விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி சூடமெல்லாம் காமிச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து அந்த பிரதோஷ மகிமைகள் புக்கு வச்சுருக்கேன், அதில் பாட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பினேன். மழை ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. அம்பூட்டு மழை அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு செம மழையாக இருந்தது. கனமான மழை பெஞ்சுது. இது அக்டோபர் 3ஆம் தேதி எடுத்த விலாக்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் திங்கட்கிழமை பிரதோஷம் வேறு. செம மழை. இனி போக முடியாது அப்படின்ட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டேன். நானும் என் தங்கச்சி என் பையன்தான் கிளம்புனோம். ஆனால் அன்றைக்கி போக முடியல. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. தங்கச்சி வீட்டிலையே உட்காந்து நேரத்தை கடத்திட்டு அவளையே சப்பாத்தி போட்டு தர சொல்லிவிட்டு குருமாவை வச்சு கொடுத்தா. எல்லோரும் டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம். அன்றைக்கி எம்டி சால்னான்னு நினைக்கிறேன். எம்டி சால்னா சப்பாத்தியோடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. நகராமல் அங்கேயே உட்காந்துருந்தோம்னா அன்னைக்கு அவங்க தலையில் தான் விழுந்தது எங்கள் சாப்பாடு. அவள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா நான் போடணும், நாங்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அவங்க போடணும். சாப்பிட்ற டைம் வரைக்கும் உட்காந்துருந்தா தான் சாப்பாடு கிடைக்கும். இடையில போனோம்னா நீ செஞ்சுருப்பேன்னு நினச்சேன் அப்படின்ட்டுருவா. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டோம். 5:30 5:45 தெரியல. அன்றைக்கி மட்டும் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக அரிசியை ஊற வச்சுட்டு பருப்பை போட்டு குக்கரில் வச்சுட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு அரிசியில் தான் கை வைக்கணுமா. அப்போனா தான் அன்னபூர்ணி பெருகுவாங்களாம். தண்ணியில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிச்சனுக்குள்ளே வரும்போது வந்தோன்னே முகம் கழுவாமல் எப்படின்னு சொல்லாதீங்க. அங்கிட்டே கழுவிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்தோன்னா அரிசி சாக்கில் தான் கை வைப்பேன் நான்லாம். சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். பசங்களுக்கு அப்படி அப்படியே தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தேன். அப்படி அப்படியே சமையல் வேலை போயிட்டுருந்தது. சாப்பாடு, சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல்
இது எல்லாமே 8:30க்கே முடிச்சிட்டேன். அன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வேலையாகுது. எம்ப்ராய்டிங் கிளாஸ் போய் அங்கேயும் கொஞ்சம் நேரம் சும்மாவே தான் உட்காந்துட்டு வருவேன். ஒரு 6 ஸ்டிச்சு அதுக்குள்ளே எம்ப்ராய்டிங் மட்டும்தான் கற்றுக் கொடுத்தாங்க. பெடல் மிஷினில் உட்கார்றதில்ல. பவர் மிஷின் பழகிற வரைக்குமே எனக்கு அங்கே வேலை இல்லை. அங்கே சொல்லி கொடுக்குறத இங்கே வந்து என்னோடய மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால அங்கேயும் வேலை இல்லை, கிளம்பி போகிறது தான் வேலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பார் அதிகபட்சம் கொண்டுட்டு போக மாட்டாங்க. அதிகபட்சம் குழம்பு சாப்பாடே கொண்டுட்டு போக மாட்டாங்க. தக்காளி பூண்டு சாதம் கிளறிட்டு எல்லாம் சமைச்சதை பூரா அடுத்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவுறதுக்காக ஓரங்கட்டி வச்சாச்சு. அன்னைக்கு லஞ்சு பசங்களுக்கு தக்காளி பூண்டு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு பையனுக்கு வந்து ஆப்பிள், பொண்ணுக்கு வந்து செவ்வாழை. அதிகபட்சம் பொண்ணுக்கு தான் ஆப்பிள், பையனுக்கு தான் செவ்வாழையாக இருக்கும். மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா, சாம்பார். இதுவும் செம காம்பினேஷன், நல்லா பிடிச்சி போச்சு. ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான். ஒரு டம்ளர் போட்டால் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு டம்ளர் போட்டால் இன்னொரு நாளைக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதே ஒரு டம்ளர் தான். கம்மியாக சாப்பிட்லான்ற நினப்பே வர்றதில்ல. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வெயிட்டு குறையிலையேன்னு புலம்புறது தான் என்னோடய வழக்கமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டு எங்கே போயிட்டோம், எம்ப்ராய்டிங் கிளாஸ் கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. செல்ஃபி கேமராவில் பார்க்கும்போது டைம் மாறி தெரியுது. எங்கள் வாட்ச் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. கிளம்பி எம்ப்ராய்டிங் கிளாஸ் போயிட்டேன். எம்ப்ராய்டிங் கிளாஸோ தையல் கிளாஸோ இல்லை வீட்டில் இருக்கிறோமோ நீட்டாக கிளம்பியிருந்தால் அது நல்லா தான் இருக்குது. ஆனால் எனி டைம் கொண்டையிலேயே பிசு நைட்டியோடையே அலையிறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எல்லா வேலையும் செய்கிறோம், நம்மளும் கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தான் எனக்கு அந்த யோசனையெல்லாம் வருது. ஆனால் முதல்லலாம் சொல்லுவேன், ட்ரெஸ் கோடு மாற்றணும். அது மாற்றின சொல்லியே இல்லை. இப்போவும் வீட்டில் இருந்தால் அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். அங்கே போய் அன்னைக்கு மேட் பின்னி பழகி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதை கற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஆப்பிள், கேரளா வாழைப்பழம், பப்பாளி சாப்பிட்டு அடுத்த வேலை ஒரு வேலையும் இல்லை. துணி தான் துவைக்காமல் இருக்குது. துணியை வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி வச்சுட்டு போயாச்சு. வந்ததுக்கப்புறம் அலசிட்டு காய வைக்கணும். எட்டி பார்த்துட்டே இருந்தேன். மணி 2:45 நான் சொல்லிகிட்ருக்கேன். பப்பாளி பழமும் ஆப்பிளும் வாழைப்பழமும் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் டைம் பசங்களுக்கு சிலம்ப கிளாஸ் இருந்தது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம். வாக்கிங் ஸ்டெப்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லாங் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அதே வருத்தமாக இருக்குது. வாக்கிங் ஒரு 5000 ஸ்டெப்புக்குள்ளே தான் நடந்திருப்பேன், அதிகபட்சம் நடந்திருக்க மாட்டேன். அப்படியே செவ்வாய்க்கிழமை பசங்களை டியூஷன் தாட்டிட்டு கோயிலுக்கு வரலான்னு வந்தோம். மழை பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோ மழைனாலும் அவ்வளோ மழை. உங்கள் வீட்டு மழை இல்லை, எங்கள் வீட்டு மழை. இன்றைக்கி என்ன லக்கி, நம்ம வீட்டுக்கு போக முடியாது போல இருக்குது. தண்ணி இவ்வளோ ஊற்று மழை, இனி ஆகாது போல இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அம்புட்டு மழை. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெட்டாரிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ தண்ணி. 1 மணி நேரம் பெஞ்சால் போதும், ஃபுல்லாக தண்ணி நின்றுக்குது. மழை நின்றுச்சு அப்படின்ட்டு கிளம்பி போனோம். திரும்ப வீடு போகிறதுக்குள்ளே தொப்பலாம் நினைச்சிட்டு தான் போனோம். போகும்போதே ராகி சேமியா வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ராகி சேமியாவை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டு தாளிச்சிட்டு, அதான் சாம்பார் இருந்ததே வச்சு ஊற்றி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக தூங்க கிளம்பியாச்சு. இப்படி தான் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் போச்சு. எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லி ராகி சேமியா ஒரு குண்டா, அதாவது வடை சட்டி நிறையா கிண்டி வச்சுருந்தா தங்கச்சி பொண்ணும் வேணான்ட்டாளுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். மீதி இருக்கிறத மரியாதையாக வாங்கி சாப்பிடு, உங்களுக்கும் வேணும்னு தானே ஃபுல்லாக செஞ்சேன், அப்புறம் வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துட்டேன். மழை பேஞ்சு துணியெல்லாம் நனையும், அதனால் வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டி போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.